விளையாட்டு வீரர்களுக்கு அன்பு வணக்கம். ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் ஆர்சிபி அணிகளுக்கு இடையிலான ஐபிஎல்லினுடைய மற்றொரு ஆட்டம் நிறைவுக்கு வந்திருக்கிறது. இந்த ஆட்டத்தை பொறுத்தவரையில் வைபவ் சூரியவன்சி ஒரு பயமற்ற ஆட்டத்தை இந்த ஐபிஎல் தொடரிலே ஆடிக்கொண்டிருக்கிறார். பூம்ரா, ஹெசல்வுட், புவனேஸ்வர் குமார் யார் என்று சர்வதேச கிரிக்கெட்டில் கொடி கட்டி கொண்டிருக்கும் எந்த பந்து வீச்சாளர் வந்தாலும் அடித்து நொறுக்குகிறார். வெறுமனே வயது 15. இந்திய கிரிக்கெட்டினுடைய சீருடையை தாருங்கள் என்று தேர்வாளர்களிடம் தட்டி கேட்கிறார் வைபவ் சூரியவன்சி. சச்சின் டெண்டுல்கர் 16 வயதிலே சர்வதேச கிரிக்கெட்டிலே அறிமுகமாகினார். அதுதான் இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஒரு சாதனை. ஆனால் இந்த சாதனையை வைபவ் சூரியவன்சி 15 வயதிலே இப்போது முறியடித்து விடுவார் போல் இருக்கிறது. ஏனென்றால் எப்படியும் இந்த ஆண்டிலே வைபவ் சூரியவன்சி சர்வதேச அறிமுகத்தை பெறுவார் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. இப்படியான ஒரு இளம் வீரரை கண்டுபிடித்து அணிக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்த ராகுல் டிராவிட் தலைமையிலான ராஜஸ்தான் ராயல்ஸை வாழ்த்தியாக வேண்டும். இப்போது சங்கக்கார அங்கே தலைமை பயிற்சியாளர். ஆனால் இவர் வருகின்ற போது கடந்த சீசனில் டிராவிட் தான் தலைமை பயிற்சியாளர். இன்று அடித்தார பாருங்கள், ஒரு அடி பவர் பிளேயிலேயே 93 ஓட்டங்களை விளாசி தள்ளியது. ஸ்ட்ரைக் ரேட் 300, 26 பந்துகளிலே 78 ஓட்டங்களை விளாசி தள்ளினார். இந்த ஒரு தயவு தாட்சண்யமும் காட்டவில்லை. எல்லா பந்து வீச்சாளர்களையும் அடித்து நொறுக்கினார்கள் என்று சொல்லலாம். பாருங்கள், ஆர்சிபியிடம் நல்ல போலிங் லைனப் இருக்கிறது. புவனேஸ்வர் குமார், ஹெசல்வுட் இப்போது உபாதைகளிலிருந்து மீண்டு அணிக்கு திரும்பி இருக்கிறார். இவர் குர்னல் பாண்டியா, அபிநந்தன் சிங் என்று சொல்லி ஒரு நல்ல போலிங் லைனப் இருக்கிறது. அப்படிப்பட்ட லைனப்புக்கு எதிராக இன்று ஒரு அசுர தாண்டவம் ஆடினார்கள் என்று சொல்லலாம். இவருக்கு துணையாக இன்று யாரும் பெரிதாக ஆட்டத்தை காண்பித்திருக்கவில்லை. ஆனால் த்ருவ் ஜூரல், இவர் மீதான விமர்சனங்கள் எல்லாவற்றையும் இந்த தொடரிலே துடைத்து எறிகிறார்கள் என்று சொல்லலாம். மிகச்சிறப்பாக த்ருவ் ஜூரல் தன்னுடைய செயற்பாடுகளையும் காட்டிக் கொண்டிருக்கிறார். வைபவ் சூரியவன்சி 26 பந்துகளில் 7 சிக்ஸர்கள், 8 பவுண்டரிகள், 78 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். ஆனால் யசஸ்வி ஜெய்ஸ்வால் இன்று 8 பந்துகளில் 13 ஓட்டங்கள் மட்டும்தான். சிம்ரன் ஹெட்மேயர் கோல்டன் டக் ஆனார். குர்னல் பாண்டியாவுடைய கைகளிலே என்ன வித்தை வைத்திருக்கிறாரோ தெரியவில்லை. விக்கெட் டேக்கிங் அபிலிட்டி அந்த மாதிரி இருக்கிறது. மும்பை இந்தியன்ஸுக்காக 6 சீசன்கள் விளையாடினார். ஹார்திகினுடைய தயவிலே தான் மும்பையிலே தொடர்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டுகள் இருந்தன. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு 3 சீசன்கள் ஆடினார். ஆனால் இந்த ஆர்சிபிக்கு இவர் வந்தார் பாருங்கள். குர்னல் பாண்டியா 2.0 நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த முறை ஆர்சிபி சாம்பியன் ஆகுவதற்கு குர்னல் பாண்டியா மிக முக்கியம். இந்த தொடரிலும் கூட மிகச்சிறப்பாக அவர் செயற்படுகிறார். இன்றும் மிக முக்கியமான கட்டத்தில் ஒரே ஓவரில் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். அதுவும் வைபவ் சூரியவன்சி மற்றும் சிம்ரன் ஹெட்மேயர் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. அவர்களை ஆடுகளத்திலே வைத்திருந்திருப்பாராக இருந்தால் போட்டி 15 ஓவர்களுக்குள்ளேயே நிறைவுக்கு வந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கும் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. ஸ்கோர் விவரங்களை பார்த்தால் 201 ஓட்டங்கள், 8 விக்கெட்டுகளை இழந்தது ஆர்சிபி ஒரு கட்டத்தில் 96 ஓட்டங்களுக்கு 94 ஓட்டங்களுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்திருந்தார்கள். அதற்கு பின்னர் மிகச்சிறப்பான ஒரு ஆட்டத்தை ஆடியிருந்தார்கள் ரொமாரியோ ஷெஃபர்ட், அதே போன்று ரஜாத் பட்டிட்டார் என்று சொல்லி இருவரும் நல்ல ஒரு இன்னிங்ஸை ஆட 201 ஓட்டங்களை பெறக்கூடியதாக இருந்தது. ஆர்சிபியினுடைய துடுப்பாட்டத்தில் பில் சால்ட் கோல்டன் டக் முறை மூலமாக ஆட்டமிழந்தார். விராட் கோலி 16 பந்துகளில் 32, தேவ்தத் படிக்கல் 14, ரஜாத் பட்டிட்டார் அணியினுடைய தலைவர் மிகச்சிறப்பாக ஒரு அற்புதமான ஒரு இன்னிங்ஸை ஆடினார். ரஜாத் பட்டிட்டார் 40 பந்துகளில் 4 சிக்ஸர்களோடு 63 ஓட்டங்கள். குர்னல் பாண்டியா 1, ஜிதேஷ் சர்மா 5, டிம் டேவிட் 13, ரொமாரியோ ஷெஃபர்ட் 11 பந்துகளில் 22, வெங்கடேஷ் ஐயர் கொல்கத்தாவிலிருந்து ஐபிஎல் ஏலத்திலே இப்போது ஆர்சிபிக்கு கொண்டு வரப்பட்டவர். இந்த போட்டியில் தான் அவருக்கு முதலாவது வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. 15 பந்துகளில் ஆட்டமிழக்காது 29 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். உதிரிகள் 13, 200 ஓட்டங்களை ஆர்சிபி கடந்தது. 94 ஓட்டங்களுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்த ஒரு அணி 200 ஓட்டங்களை கடக்கிறது என்று சொன்னால் அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாகத்தான் பார்க்கப்படுகிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. ராஜஸ்தானுக்கு சொந்தமான மைதானம் தான் குவஹாட்டி மைதானம். ஆகவே ராஜஸ்தானுடைய ஹோம் கிரவுண்ட் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஜொஃப்ரா 33க்கு 2, நன்றி பேகர் 32 விக்கெட்டுகள் இல்லை. சந்தீப் சர்மா 47க்கு 1, ரவி பிஷ்ணோய் 32க்கு 2,
இதே போன்று பிரிஜேஷ் சர்மா 37க்கு 2, ரவீந்திர ஜடேஜா 2 ஓவர்கள் 14 ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டை கைப்பற்றி இருந்தார் என்பதும் கவனிக்கத்தக்கது. ரவீந்திர ஜடேஜா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சஞ்சு சாம்சனுக்காக ரவீந்திர ஜடேஜாவை வெளியில் விட்டது. ஆனால் ரவீந்திர ஜடேஜா மிகச்சிறப்பாக தன்னுடைய பங்களிப்புகளை காட்டிக் கொண்டிருக்கிறார் என்பதும் கவனிக்கத்தக்கது. 2020 கிரிக்கெட்டிலே 4000 ஓட்டங்களையும் 200 விக்கெட்டுகளையும் கைப்பற்றிய 2வது இந்தியர் என்கிற பெருமையை ரவீந்திர ஜடேஜா பெற்றிருக்கிறார். இன்று வைபவ் சூரியவன்சியும் அதே போன்று ஹெட்மேயரும் ஒரே ஓவரிலே 9வது ஓவரில் குருணால் பாண்டியாவினுடைய ஓவரிலே ஆட்டமிழந்த கையோடு அதற்கு பின்னர் வந்த ரவீந்திர ஜடேஜா கொடுத்த பார்ட்னர்ஷிப் தான் அணிக்கு மிகப்பெரிய ஒரு உந்துதலாக அமைந்திருந்தது. ஜடேஜாவும் விரைவாக ஆட்டமிழந்திருப்பாராக இருந்தால் போட்டியினுடைய போக்கு சில வழிகளில் மாறியிருக்கும் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. இந்த 202 என்கின்ற இலக்கோடு தொடுப்படுத்த ஆடிய போது ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ஜெய்ஸ்வால் 13 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்தார். வைபவ் சூரியவன்சி 78 ஓட்டங்கள் 26 பந்துகளில். ஹெட்மேயர் ஓட்டம் எதுவும் பெறாது ஆட்டமிழந்தார். ரியான் பராக் 5 பந்துகளில் 3 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். துருவ் ஜூரல் மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் அணிக்கு வெற்றியை தேடி கொடுத்திருந்தார்கள் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. துருவ் ஜூரலும் கடந்த போட்டியிலும் கூட அதிரடியான அரைச்சதம் ஆடியிருந்தார். ஏராளமான விக்கெட் காப்பாளர்கள் இப்போது இந்தியாவிற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். முகுல் சௌத்ரி நேற்று லக்னோவுக்காக ஆடி லக்னோவை வெற்றி பெற செய்திருந்தவர். அவர் ஒரு விக்கெட் காப்பாளர். சஞ்சு சாம்சன் ஏற்கனவே அணியிலே இருக்கிறார். இஷான் கிஷான் என்று விக்கெட் காப்பாளர்களினுடைய பட்டியல் இந்தியாவிற்கு போட்டிக்குரிய பட்டியல் நீண்டு கொண்டு செல்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது. பந்துவீச்சை பொறுத்தவரையில் கடந்த போட்டியிலே பூம்ராவுக்கு எதிராக முதலாவது பந்துவீச்சையை சிக்ஸருக்கு அடித்திருந்தவர். 5 பந்துகளைத்தான் பூம்ராவுக்கு எதிராக இவர் பவர் பிளேயில் சந்தித்தார். அதில் 2 சிக்ஸர்கள். இன்று ஹெசல்வுட்டினுடைய முதலாவது ஓவரினுடைய முதலாவது பந்து அவர் அதாவது சூரியவன்சி சந்தித்த முதல் பந்தே சிக்ஸருக்கு அனுப்பியிருந்தார். அது மாத்திரமல்லாமல் ஹேட்ரிக் பவுண்டரி அடித்து 4வது பந்தை சிக்ஸருக்கு மாற்றியிருந்தார் ஹெசல்வுட். ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு பந்து வீச்சாளர் ஹெசல்வுட் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. அப்படியான ஹெசல்வுட்டுக்கு எதிராக இன்றைய நாளில் மிக ஒரு அசுர தாண்டவம் ஆடியிருந்தார். முன்னாள் சாம்பியன்களாக இருந்தால் என்ன, இந்நாள் சாம்பியன்களாக இருந்தால் என்ன, பிரித்து மேய்கிறார் தம்பி. சிஎஸ்கேக்கு எதிராக 17 பந்துகளில் 52, குஜராத் டைட்டன்ஸுக்கு எதிராக 18 பந்துகளில் 31, மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக 14 பந்துகளில் 39, ஆர்சிபிக்கு எதிராக 26 பந்துகளிலே இன்று 78 என்று சொல்லி மிகச் சிறப்பாக ஆடி ஒரேஞ்ச் கேப்பை தன்வசம் வைத்திருக்கிறார் இவர் என்பதும் கவனிக்கத்தக்கது. இப்போது அதிகமான ஓட்டங்களை குவித்தவராக இவர்தான் இருக்கிறார். 6 ஓவர்களிலே பவர் பிளே ஓவர்களிலேயே 97 ஓட்டங்களை இந்த அணி பெற்றுக் கொண்டிருந்தது ராஜஸ்தான் ராயல்ஸ் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. இந்த 4வது ஓவரிலே ஹெசல்வுட்டினுடைய 4வது ஓவரிலே மொத்தம் 19 ஓட்டங்களை விளாசி தள்ளியது. அதுவும் சூரியவன்சியினுடைய துடுப்பாட்டம் தான் காரணமாக இருந்தது. மொத்தமாக 4 போட்டிகளில் 187 ஓட்டங்களோடு முதலிடத்தில் இருக்க யசஸ்வி ஜெய்ஸ்வால் சத்தமில்லாமல் சாதிக்கிறார். 4 போட்டிகளில் 183, சமீர் ரிஸ்வி 160, அன்கிஷ் ரகுவன்ஷி 155, ஹென்ரிச் கிளாசன் 145 என்று சொல்லி ஓட்டங்களை குவித்தவர்களாக இருக்கிறார்கள். இவர் 2 அரைச்சதங்களை அடித்திருக்கிறார். 2 அரைச்சதங்களும் 15 பந்துகளில் பெறப்பட்டிருக்கிறது. ஒன்று சென்னைக்கு எதிராக, இன்று ஆர்சிபிக்கு எதிராக 2 அரைச்சதங்களும் இந்த தொடரில் 15 பந்துகளில் 35 பந்துகளில் கடந்த சீசனிலே சதமடித்திருந்தவர் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. பிசிசிஐ இவரை உற்று அவதானித்துக் கொண்டிருக்கிறது. வெகு விரைவிலே இவருக்கான வாய்ப்புகள் வந்து சேரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். வைபவ் சூரியவன்சி ஒரு தரமான வீரராக மிளிர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. புள்ளிப்பட்டியலை பொறுத்தவரையில் ஆர்சிபிக்கு இது ஒரு மோசமான போட்டியாக அமைந்திருக்கிறது. ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு இளம் தலைவர் ரியான் பராக் தலைமையிலே விளையாடுகிறார்கள். 4 ஆட்டங்கள் 4லும் வெற்றி, 8 புள்ளிகளோடு முதலிடத்தில் இருக்க பஞ்சாப் 3 ஆட்டங்கள் 2 வெற்றி, ஆர்சிபி 2 ஆட்டங்கள் 2 வெற்றி. ஆனால் இன்று 3வது ஆட்டத்தில் முதலாவது தோல்வியை தழுவியிருக்கிறது ஆர்சிபி. 3வது இடத்தில் இருக்கிறார்கள். டெல்லி கேபிட்டல்ஸ், லக்னோ ஆகிய அணிகள் தலா 3 போட்டிகளில் 2 வெற்றிகள். சன்ரைசர்ஸ், குஜராத் ஆகிய அணிகள், மும்பை ஆகிய அணிகள் ஒவ்வொரு வெற்றிகள். மும்பை 8வது இடத்திலும், கொல்கத்தா எதுவிதமான வெற்றியும் இல்லை 9, சென்னை 10வது இடத்தில் இருக்கின்றன. முன்னாள் உலக சாம்பியன்கள் இறுதி 3 இடங்களிலே, மன்னிக்கவும் ஐபிஎல் சாம்பியன்கள் இறுதி 3 இடங்களிலே தரவரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வாழ்த்துக்கள். ராஜஸ்தான் ராயல்ஸ், ரியான் பராக், வைபவ் சூரியவன்சி, அதே போன்று எல்லா வீரர்களுக்கும். குமார் சங்கக்கார் அவர் தலைமை பயிற்சியாளராக இருக்கிறார். எல்லோருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளலாம். அருமையான ஒரு ஆட்டத்தை இன்று பார்த்து ரசித்திருக்கிறோம். நான் தில்லியம்பலம் தரணிதரன்.